ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரே ஒரு தீபம். இந்த தீபத்தை ஒரு நாள் ஏற்றினா கூட போதுங்க, நம்ம ஆயுசுக்குமே நம்ம வீட்டில் தரித்திரம் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கடைசியில் இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்குறேங்க, அது இதை விட அதிகமான பலனை தரக்கூடியது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அபரிமிதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த ஒரு தீபத்தை ஒரு நாள் ஏற்றினா கூட போதுங்க, நம்ம ஆயுசுக்குமே நம்ம வீட்டில் தரித்திரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு சூப்பரான தீப வழிபாடு. சில பேர் வீட்டுகளில் சில வார்த்தைகளை சொல்லக்கூட தயங்குவாங்க. அதாவது தரித்திரம், பீட, மூதேவி, சனியனே, இப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு தேடி தரக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்துரும் செய்கிற வீட்டில் சொல்றதையே தவறாக அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. சில பேர் சில சமயங்களில் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு அடுத்தவங்களை திட்டுவதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்குமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளுடைய வீட்டில் பேசுகிறத நம்ம தவிர்த்துக்கணுங்க. சொல்லவே கூடாது. தவிர்க்கிறத விட அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாதுங்க. இந்த வார்த்தைகளை நாம் சொன்னோம் அப்படின்னா நாம் திட்டினவங்களுக்கு இந்த வார்த்தைக்கான பலன் போய் சேருதோ இல்லையோ, யார் வாயால் இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால தான் மற்றவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம யோசனை பண்ணணும். அவங்களுக்கு போய் சேருது இல்லை, அது செகண்ட் விஷயம். அது சொல்கிற வார்த்தை அப்படியே நமக்கு சேரும். ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே தேவதைகள் உலா வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ ததாஸ்துன்னு சொன்னாங்களாம், முடிஞ்சு போச்சு. அது அப்படியே நமக்கு நடந்துடும். நிறைய பேர் வீட்டில் இந்த வார்த்தைகளை சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சொல்கிறதுக்கே எனக்கும் நாக்கு கூசுதுங்க. பசங்களை சனினேன்னு திட்டுறது, சாவாமல் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அவங்களுக்கு சொல்லி நம்ம புரியவே வைக்க முடியாது. உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நாம் பெற்ற குழந்தைங்களை இந்த மாதிரி சொல்லும்போது ததாஸ்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களா, அது நடந்துடுச்சுன்னா அது எவ்வளோ வலியை கொடுக்கும். நான் அவங்களுக்கு சொல்லி பார்த்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதோட நான் சொல்கிறது கிடையாதுங்க. சரிங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்துடலாம். வீட்டில் தரித்திரம் பிடிக்காமல் இருக்க, வீட்டை பிடித்திருக்கும் பீடையை ஓட ஓட வரட்ட நம்மளுடைய வீட்டில் சுலபமான முறையில் தான் இந்த வழிபாடு செய்யப்படும். அதே போல் சுக்கிர யோகத்தை தரக்கூடிய பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிமுறையும் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. தெய்வீக விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுற மரம் எது அப்படின்னு கேட்டால் அது என்ன மரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அது வேப்ப மரம். அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டு வாசலில் இருந்ததுங்க. நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒன்று தான். இந்த வேப்ப மரம் ஆன்மீக ரீதியாகவும் நல்லது, ஆரோக்கிய ரீதியாகவும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய சூழ்நிலை வேப்ப மரத்தை பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சுங்க. நம்மளுடைய வீட்டில் நிலவாசல் படியில் தீபம் ஏற்றுற பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வேப்ப இலை எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வாசப்படியில் 2 பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 மண் அகல் தீபங்களை வச்சுட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் தரித்திரம் பிடிப்பதற்கும் மூதேவி அடைவதற்கும் வாய்ப்பே கிடையாதுங்க. 100% இல்லைங்க, 1000% உண்மையான விஷயம். இந்த தீப வழிபாட்டை இத்தனை நாட்கள் தான் செய்யணும், இப்போ தான் செய்யணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. காலை நேரத்திலும் இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் நிலவாசல் படியில் ஏற்றலாம். மாலை நேரத்திலும் வேப்பிலை வச்சு அதுக்கு மேலே அகல் தீபத்தை ஏற்றலாம். வாசக்கால் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாசப்படியில் மேல் வச்சு இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க. வாசப்படிக்கு கீழ்ப்பக்கம் வச்சு தீபத்தை ஏற்றணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாசக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. வாசக்கால் மேலே தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க. வாசப்படி கீழே இந்த தீபத்தை ஏற்றணுங்க. வேப்பிலை கிடைச்சிது அப்படின்னா தினமும் கூட இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. ஒரு நாள் ஏற்றணும் அப்படின்னாலே நம்ம வீட்டில் நம்ம ஆயுசுக்குமே தரித்திரம் வராது. அப்படின்னா தினமுமே ஏற்றும் போது நமக்கு எவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க. தினமுமே ஏற்ற முடியாது அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் ஏற்ற முடியல, மாலையில் ஏற்றுங்க. உங்களுடைய சௌகரியம் தாங்க. இல்லை என்னால் செவ்வாய்க்கிழமை கூட ஏற்ற முடியாதுனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள், அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது வேப்பிலை எடுத்துன்னு வச்சு 2 பக்கமும் அகல் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுறது அதி விசேஷமான பலனை தருங்க.
கவுளி சொல்கிறது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியலைங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து காத்துக்கிட்டே இருப்பேங்க. அதே மாதிரி வீடியோவை முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அத்திமர குச்சி கிடைச்சிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரிஜினலாக இருக்கணுங்க. நாட்டு மருந்து கடையில் அதில் பொய் சொல்லி கூட விற்கிறாங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாங்க. சுக்கிரனோட அம்சம் கொண்டது இந்த அத்திமர குச்சி. அதை கொண்டு வந்து மஞ்சள் தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் சுக்கிரனோட அம்சம் நிறைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும், சுக்கிர பகவான் சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியவர். யாருக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கிர யோகம் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுகபோகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக வேணும். இந்த அத்தி மரக்குச்சி கிடைச்சிது அப்படின்னா அதை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அதிர்ஷ்டமும் பணமும் தானாக உங்களை தேடி வந்துடுங்க. அதே போல் அத்தி மரத்தால் செஞ்ச பலகைகளை வாங்கி பூஜை அறையில் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சால் கூட நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதாவது அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மரப்பலகைகள், சிலைகள் இவற்றை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்துவது நமக்கு அபரிமிதமான யோகத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் முக்கியமான விஷயம், உண்மையிலேயே அது அத்திமர குச்சி தானா இல்லை அத்திமர பலகை தானா அப்படின்றது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய பேர் இது வந்து அத்திமர பலகை, அத்திமர குச்சி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க. நானும் வந்து அது அத்திமர குச்சி அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் பூஜை அறையில். ஆனால் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஒருத்தர் சொன்னார், இது அத்திமர குச்சி இல்லாமல் உன்னை யாரோ ஏமாத்திருக்கிறாங்க, இது வேணாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நான் எடுத்துட்டேங்க. நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கரெக்டாக எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கிடைச்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பார்த்தவங்க நிச்சயமாக பலன் அடைவீங்க. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குங்க யூடியூப்பு. அது மட்டுமே இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னுமே சூப்பரான ஒரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.